அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று என்றென்றைக்கும் உங்களோடு பணியாற்றுவேன். இன்றைக்கும் என்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்குரிய கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இன்றைக்கும் கடுமையாக்கப்படாமல் நம்மளுடைய அனைத்து சட்டத்தின் ஆங்காங்கே உள்ள வழிகளில் பணத்தாலும் பதவியாலும் அனைத்து சட்டங்களை உடைத்தெறிந்து எளிதாக தப்பிக்கொண்டிருக்கும் குற்றவாளிகளுக்கு ஒரு தீர்வாக கடுமையான சட்டமாக கொண்டு வந்து நிறைவேற்றப்பட வேண்டும். இச்சட்டங்கள் முறைப்படுத்தி மாற்றி அமைக்கப்பட வேண்டும். கடுமையான சட்டமாக இன்றைக்கும் பெண்களையும் குழந்தைகளும் கற்பழித்துவிட்டு ஆங்காங்கே செல்வாக்கு காரணமாக இன்றைக்கு அரசியல் ரீதியாக அனைத்தையும் மிகப்பெரிய அளவில் விலைக்கு வாங்கி கொண்டிருப்பவர்களுக்கும், அதிலும் கொலை செய்து கொள்ளை போன்ற அனைத்து குற்றங்களுக்கும் முறைப்படுத்தி ஒரு கடினமான சட்டமாக கொண்டு வந்து வடிவமைத்து கொடுக்கப்பட வேண்டும். சட்டங்கள் கடுமையாக்கப்படும் போது மக்களுக்கும் ஒரு எளிமையான, ஒரு விடுதலையான, ஒரு நல்ல தீர்க்கமாக வாழ்க்கையை நடத்துவதற்கு வழிவகை செய்யும். இன்றைக்கும் அனைத்து மக்களையும் அச்சுறுத்தி கொண்டிருப்பது இந்த பணம். பணம் எங்கு சென்றாலும் மிகப்பெரிய அளவில் சட்டத்தை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கும் இந்த பணத்தை என்றென்றைக்குமே மாற்ற முடியாத ஒரு சட்டமாக கொண்டு வந்து, பணம் கொடுத்தால் கூட இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரும்போது எந்த வகையிலும் அவர்களை காப்பாற்ற முடியாத சட்டமாக கொண்டு வந்து கடுமையாக்கப்பட வேண்டும். இந்த சட்டம் எந்த ஒரு விசாரணை இல்லாமலும் காலதாமதம் இல்லாமலும் குற்றவாளிகளுக்கு தண்டிக்கக்கூடிய ஒரு கடினமான சட்டமாக கொண்டு வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பதிவிடுகிறேன். நன்றி.